நெல்லில் மணி நெல்லில் மணிபழுத்த நிலைத்த பொருளாகி மெல்லியரால் மெல்லிதழில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோர் சுவை கூட்டும் செந்தமிழே வாழியவே. அங்கே சிந்தி வரும் மைத்துளியில் என்னை கூட சிந்து பாட வைத்த பைந்தமிழே வாழியவே. சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முற்பாலும் நண்பாலாக்கி பேருரை நிகழ்த்த என் நாவில் நடப்பெயர்ந்த நருந்தமிழே வாழியவே. என் சாவிலும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்த சாம்பலும் தமிழ் மனத்து வேக வேண்டும், எந்தன் உமிழ் நீரும் தமிழ் நீராய் சுரக்கச் செய்த என் அன்னை தமிழுக்கு முத்தான முதற்கண் வணக்கங்கள். கம்பரசத்தை காலம் மறந்து சுவைக்க போகவிருக்கும் உங்கள் அனைவரையும் எம் தமிழாம் செந்தமிழில் வணக்கத்தை கோரி எம்முறையை துவங்குகிறேன். வணக்கம். கம்பர் இயற்றிய கம்பராமாயணம். இதில் ராமன் தெய்வமாக மட்டுமல்லாமல் ஒரு உயர்ந்த மனிதனாக காட்டியுள்ளார் என்பதுதான் ஒரு மிகச்சிறந்த சிறப்பாகும். இதில் கம்பர் ராமனை எப்படி இயற்றியுள்ளார் என்பதை எம்முறையில் கூறுகிறேன், சற்று கேளுங்கள். பாரத தேசத்தின் உயிர் சொல்லானவன், இன்றைக்கும் அரசியலில் ஆதாரமானவன், கண்மூடும் வேலையிலும் காந்தி மந்திரமாய் உச்சரித்தவன், இந்த காந்தி தேசத்தில் கடவுளானவன் ராமன். காருள்ள மட்டும் கடல் நீருள்ள மட்டும் ராமன் என்கிற நாயகன் இந்த தேசத்தில் நிலைத்திருப்பதற்கு எது காரணம்? மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவன்பதோர் அழியா அழகுடையான் என்கிற அழகா, அல்லது எடுத்தது கண்டனர் இட்டது கேட்டார் என்கிற திறமா, அல்லது அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்கிற காதல் உணர்வா? எது காரணம்? தன் தந்தைக்கு 60,000 மனைவிகள் இருந்தாலும் அந்த புறம் எந்த புறம் என்றோ தெரியாமல் வாழ்ந்ததுதான் ராமனின் தனிபெரும் சிறப்பு. அவன் தந்தை சொல் கேட்ட நல்ல தனையன், தம்பிகளை வழி நடத்திய நல்ல தமையன், ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல் என பாடறிந்து ஒழுகியதால் அவன் பண்பாட்டு நாயகன். ராமன் ஏன் வணக்கத்திற்குரியவன்? எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு மட்டுமல்ல, எப்படி ஆள வேண்டும் என்பதற்கும் ராமன் தான் உதாரணம். ராமனுக்கு புகழ் அவன் அரியணை ஏறியதால் அல்ல, அவன் அரியணையை துறந்ததால். பெரும்பான்மை சிறுபான்மை என்கிற சிக்கல் என்றைக்கோ வரும் என அன்றைக்கே ஒரு தீர்வை தந்திருக்கிறான் ராமன். விபீஷ்ணன் அடைக்கலத்தை யாரும் ஏற்றதாக தெரியவில்லை, அன்று பெரும்பான்மையோர் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அதற்காக அருளானாய் அன்றை அடைத்தவர்க்கு அருளானாயின் அறம் என்ன ஆண்மை என்ன என கேட்ட ஒரு பெருந்திரள் கூட்டத்தை திரட்டி ஜனநாயகப்படுத்தி அறம், இந்த தேசம் அறத்தின் வழிதான் செல்ல வேண்டும் என்பதற்காக எண்ணி இருக்கிறான் என்றால் அவன் அறத்தின் நாயகன். வாலியை வீழ்த்திய பிறகு வாலியின் மனவலியை புரிந்து கொண்டு தனது வாலியின் மகனை சிங்காசனம் அளித்தார். சூர்பனகையை கடிந்து கொள்ளாமல் அவன் செய்த தவறுக்கேற்ற தண்டனையை கொடுத்ததனால் அவன் கருணையின் நாயகன். தந்தை சொல் காக்க அவன் கல்வி இளமை ராஜபதவி செல்வங்களை எல்லாம் துறந்து காட்டிற்கு செல்கிறான். இதை கம்பர் அழகுடன் விளக்குகிறார். குறிக்கோளின் மிக்க நெறிக்கே நடக்கும் குணதிசை மிக்க ராமன் தானே என கூறு. இதில் ராமனின் தர்மம் நம் அனைவருக்கும் பாடமாக விளங்கும் என்பதனால் அவன் தர்மத்தின் நாயகன். போர்க்களத்தில் ராவணன் நிராயுதபாணியாக நிற்கின்ற போது இன்று போய் நாளை வா என்று சொல்லுகிறான் என்றால் அவன் பகையை வீழ்த்துவதை விட அவன் பகைவனை வீழ்த்துவதை விட அவன் பகையை வீழ்த்த வேண்டும் என்று எண்ணியிருக்கிறான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இவ்வாறு அவன் எண்ணியதனால் அவன் அகிம்சையின் நாயகன். இந்த தேசத்தில் காந்தி அகிம்சையை போதித்து விடுதலை வாங்கி தந்தார் என்றால்
காந்தியின் தலைவன் ராமன். அந்த ராமன்